துண்டோடு விலகிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாமே வந்து திமுக இணைகிறாங்க அப்படின்னு செய்தி போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த இணைப்பு அப்படிங்கிறது இது நாம் தமிழருக்கு பலவீனமாக பார்க்கப்படுகிறது. ஆனா இந்த இணைப்பு அப்படிங்கிறது திமுக உண்மையிலேயே பலமா இருக்குமா? இல்ல, முதல்ல இந்த நாம் தமிழருக்கு பலகீனம்ன்றதே எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இப்போ 3000 பேர் அணியாக அடுக்கடுக்காக எல்லாம் சேர்ந்ததால அந்த கட்சி வீழ்ந்துரும் அப்படின்னா திமுக எப்பவும் விழுந்திருக்கணுமே. தமிழ்நாடு முழுக்க 2ஆக பிளந்தது அப்படின்னு சொன்னாங்க திமுக. ஞாபகம் இருக்கா? வைகோ அவர்கள் பிரிந்த போது மொத்த மாவட்ட செயலாளர்கள் ஒரு பகுதி பிரிஞ்சிட்டாங்க, நிர்வாகிகள் ஒரு பகுதி பிரிஞ்சிட்டாங்க. ஏன் ஒன்றும் சொல்ல போனால் அறிவாலயமே எங்களுக்கு தான் சொந்தம், அறிவாலயம் முற்றுகையிட போகிறோம், உள்ள போய் கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் பற்ற வச்சிருந்தா கூட பத்திட்டு போயிருக்கு கலவரம். அந்த அளவுக்கு இருந்தது. ஒடுங்கி உட்காந்துட்டு இருந்தார் கலைஞர். அன்னைக்கு காப்பாற்றியது செல்வி ஜெயலலிதாவுடைய போலீஸ் தான். இல்லை என்று இருந்தால் அன்னைக்கே திமுக வீழ்ந்துட்டு இருக்கும். ஆனாலும் அதுக்கு பிறகு திமுக இன்ன வரைக்கும் இருக்குது. அதே வை கோபால்சாமி இன்னைக்கு உட்காந்துட்டு வேஷ்டி கரையை தொடச்சி விட்டுட்டு இருக்கிறாரு. திமுக செத்து போச்சா, அழிஞ்சு போச்சா? இருந்துகிட்டு தானே இருக்குது. அது கருணாநிதி என்கிற ஒரு நபரால் அந்த கட்சி கட்டமைக்கப்பட்டு அப்படியே வழி வழியா வந்துட்டே இருக்குது. சரிங்களா? அது போலதான் இங்க சீமான் அப்படின்னு இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், யார் போனாலும் அந்த நாம் தமிழர் கட்சின்றது இருக்கும். அது சீமான், அது ஒரு முகம், அதுதான் நபர்களுடைய முகம் தான் அங்க. அதனால இங்கிருந்து போகிறார்கள். இது ஒரு அரசியல், இது ஒரு விளையாட்டு தான், அவ்வளவுதான். இங்கிருந்து அங்க போனாங்க, திரும்ப அங்கிருந்து இன்னைக்கு வருவாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கோம். இதுல திமுகவுக்கு பலமும் இல்லை, நாம் தமிழர் கட்சி பலகீனமும் கிடையாது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.